நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று திமுக வேட்பாளர் ஆர் ராசா கூட்டணி கட்சிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய, அதாவது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய திமுக வேட்பாளருமான ஆர் ராசா கூட்டணி கட்சிகளுடன் உதகை திமுக அலுவலகத்திலிருந்து வாகனத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது நிகழ்வின் போது இந்திய கூட்டணி கட்சியின் திமுக தோழமை கட்சிகளான மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், சிஐடியு, தமுக, திராவிட கழகம் போன்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் உடனிருந்தனர். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு எம் முருகானந்தம் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, பாஜக, நாம் தமிழர், தேமுதிக ஆகிய 4 கட்சிகள் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை 11 பேர் இந்த காலை வரை 11 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலை இன்று கடைசி நாளான, அதாவது இன்னும் பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் பாஜக வேட்பாளர் கருப்பு எம் முருகானந்தம் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தீபக் ஜேக்கபிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக அவர் 50க்கும் மேற்பட்ட கார்களுடன் ஊர்வலமாக அணிவகுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். வேட்பாளர் கருப்பு முருகானந்தமுடன் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் உடன் வந்திருந்தனர்.